ரஷ்யாவிலிருந்து ஒரு நாய், நான் கம்யூனிஸ்டத்தையோ ரஷ்யாவையோ குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஒரு நகைச்சுவை சொல்வார். ரஷ்யாவிலிருந்து ஒரு நாய் வெளிநாட்டுக்கு பயணம் போச்சு, திரும்பி வந்தது. ரஷ்ய நாய்கள்லாம் கேட்டுச்சான், எதுக்குப்பா வெளிநாட்டுக்கு போனேன்னு. என்னையா எத்தனை வருஷம் குறைக்காமல் இருக்கிறது, போய் கொஞ்சம் குறைச்சிட்டு வரலாம்னு போனேன்னு சொல்லிச்சான் அந்த நாய். அதுபோன்ற அறிஞர்களை பல மணி நேரம் பேச விடுங்கள், அவர்களுக்கெல்லாம் தனி உரை கொடுக்க வேண்டும். நீங்கள் மெத்த படித்தவர்கள், சிந்தனை உடையவர்கள், செயலாற்றல் உடையவர்கள். அதுபோல வெற்றிப்பட இயக்குனர், என்னுடைய மதிப்பிற்குரிய இயக்குனர் நம்முடைய முத்துராமன் அவர்கள் ஒரு வியப்புக்குரிய இயக்குனர். அவர் இவ்வளோ காலம் தாக்கு பிடிக்க முடியும்னா கஷ்டம். இப்பெல்லாம் வர்றாங்க, திடீர்னு காணாமல் போயிடும். நெடுங்காலம் தாக்கு பிடித்திருக்கிறாருன்னா அது ஒரு மிக்க வியப்புக்குரிய விஷயம். இதில் அவர் சொன்னார், வாழைப்பழத்துக்குள்ள பெருங்காயத்தை வைத்து கொடுக்குறோம்னு. நல்ல வேலை அதையாவது கொடுத்தீங்களே, அதை கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. ஞானசேகரன் சொன்ன மாதிரி வாழைப்பழத்துள்ள மயக்க மருந்தை கொடுத்து, இந்த நாட்டில் 2 மயக்க மருந்துகளை கொடுக்குற நிறுவனங்கள், ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று திரையரங்குகள். அங்கேயும் உங்களை போன்ற நல்லவர்கள் இந்த நாட்டிற்கு ஏதாவது சொல்ல வேணும், மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோலவே கரு பழனியப்பன் பேசுகிற பொழுது சொன்னார், ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் உரசி கொண்டால் காதல் என்ற இன்றைக்கி இங்கே தலைப்பாவை என் முன்னாலேயே வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த வரி நான் எழுதியது என்று வெளிப்படுத்தியதற்காகவாவது நான் கருப்பழனியப்பன் பாராட்டணும். அவர் படிச்சிருக்கிறாருங்கிறது தெரியுது. முதல்ல விஷயம் அதுதான். வாரி ஒரு கூட்டத்தில் பேசினார், இது மாதிரி ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் உரசி கொண்டால் காதல் என்ற வரியை நீ எம்ஜிஆர் இருக்கிற பொழுது எழுதியிருந்தால் எம்ஜிஆர் உனக்கு ஒரு வீடு கொடுத்திருப்பார் என்று முத்துக்குமார்கிட்ட சொன்னார். நான் மறுநாளே புறப்பட்டு வாலி வீட்டுக்கு போனேன். என்னுடைய கவிதை தொகுதியை திறந்து இதை படிங்கன்னு சொன்னேன். இதை படிச்சுட்டு அப்படியே திகைப்படைந்தார். என்னையா நீ எழுதியிருக்கிற இது என்ன, இப்போ வீடு யாருக்கு கொடுக்கணும் யாருன்னு கேட்டேனா, என்னையா அநியாயமாக இருக்குதுன்னு. இது ஒரு அநியாயம் இல்லை, இதை பூரா படிக்கிறீங்க. என்னுடைய கவிதை தொகுதியில் இருக்கிற எல்லா வரிகளையும் வெவ்வேறு வகையில் நண்பர்கள் காப்பி அடிச்சிருக்கிறார். ஒரு கவிஞர் என்று இல்லை, நான் பேர் சொல்ல விரும்பலை, எல்லோரும். இளையராஜா ஒரு முறை சமீபத்தில் தான், ஒரு வருஷம் இருக்கும், என் படத்தில் நீங்கள் பாட்டு எழுதணும், நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வர வேண்டியதில்லை, நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ நான் அதுக்கு இசை அமைச்சுக்கிறேன் இன்னும் கேட்டார். நான் ஐயா ரொம்ப நன்றி கேட்டதுக்கு, நான் ஒரு கொள்கையோடு இருக்கிறேன், இப்படியே செத்து போயிடுறேன், விட்டுருங்க என்ன, நான் எழுத முடியாது என்னால் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னார்னா, உங்கள் வரிகள்லாம் எடுத்து மற்றவங்க எழுதுகிறாங்களே, அது நீங்களே வந்து எழுதலாமேன்னார் அவர். எழுதிட்டு போட்டோம். பூவெல்லாம் உன் வாசம் நான் எழுதின வரி, அது பாடல் வரியாகி படத்துக்கு பேரெல்லாம் வந்துருச்சு. அது ஒரு தனி சோக கதை, அது எதுக்கு நான் சொல்லணும். ஆனால் அது புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கருப்பழனியப்படி போல. அது கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் யாரோ பெற்ற பிள்ளைக்கு யாரோ சொந்தம் கொண்டாடக்கூடாது இல்லையா. ஆக இந்த இயக்குநர்கள் இவர்களை போன்ற, ராமதாஸை போன்ற, நான் பழனியப்பனை போன்ற இயக்குநர்கள் இருக்கிறார்கள் போது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே தூங்கி கொண்டிருக்கிறார்களையா, அவர்களை மறுபடியும் மயக்க மருந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை தட்டி எழுப்ப வேண்டிய விஷயங்களை சொல்லுங்க. இல்லை சார் கமர்ஷியலாக கொடுத்தா தான் வெற்றி அடையுது
என்ற வாக்கியம் போலியானது, பொய்மையானது. இதை வைத்து ஏமாற்றாதீர்கள். இதற்கு நானே உதாரணமாக இருக்கிறேன். ஜூனியர் வருடனில் என்னை தொடர் எழுத சொன்ன பொழுது நான் தயங்கினேன். வெறும் சினிமாவும் அரசியல் தான் இருக்குது, இதில் நாம் போய் என்னத்தை எழுதுறது, நமக்கு இலக்கியம் தவிர வேற ஒன்றும் தெரியாது என்ன. சரி, இது ஒரு மித்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. படிக்கிறவங்க சினிமா அல்லது அரசியல் ரெண்டு தான் படிப்பாங்கங்கிற ஒரு மித்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. இதை உடைச்சு காட்டுவோம்னு சொல்லி நான் எழுத ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் படித்தவர்களுக்கு தெரியும், உலக இலக்கியங்களில் மிகச்சிறந்த சிகரங்களாக தேடி பிடிச்சி எழுதினேன். மிகப்பெரிய வெற்றி. அதற்காகவே ஜூனியர் விகடனுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போச்சு. 1,00,000 இருந்த பொழுது நான் ஆரம்பித்தேன். நானாக முடித்தேன். 100 கட்டுரை எழுதினேன். அவ்வளோ எழுதுறது கஷ்டம். அவங்களும் இடம் கொடுத்தாங்க. நானே கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன், நிறுத்தி கொண்டேன். நான் நிறுத்துகிற பொழுது 1,00,000 விற்று கொண்டது ஜூனியர் விகடன் 4,00,000 விற்று கொண்டிருக்கு. ஏமாத்துறாங்க. கமர்ஷியலாக கொடுத்தாதான். எத்தனை நல்ல படங்கள் ஓடலையா? கொடுக்க தெரியலன்னு சொல்லுது. நல்ல கருத்துடைய நல்ல படம் தான் இப்போ ஓடுது மலையாளத்தில், பிச்சுக்கிட்டு ஓடுது. ஆதத்தின் மகன் அபு, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒரு முஸ்லீம் ஏழை குடும்பம் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு எவ்வளவு படாத பாடுபடுதுங்கிறத தத்ரூபமாக எடுத்துருக்கிறான். அவார்ட்ஸ் வாங்கிடுச்சு. கமர்ஷியலாக ஒன்றுமே இல்லை அந்த படத்தில். மக்கள் பார்க்கலையா, விரும்பலையா? பார்க்குறாங்க. இது கொடுக்க தெரியணும். அது என்னுடைய வெற்றி என்ன காரணம் அந்த கட்டுரையில்னா, கடுமையான உயர்ந்த விஷயங்களை கொடுத்தேன். ஆனால் அதை இனிமையாக படிக்கிற மாதிரி எளிமையாக கொடுத்தேன். இதுதான் விஷயம். இந்த கவர்ச்சிகரமாக கொடுக்க தெரியணும். அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, எப்படி கவர்ச்சிகரமாக கொடுக்கணுங்கிறத நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். அப்படி கொடுத்தால் எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் எல்லோருமே மூடர்கள் அல்ல. எல்லோரும் ஒரு சீப் சரக்கைத்தான் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னதான் டாஸ்மார்க்கில் கூட்டம் இருந்தாலும் அதை விட அதிக கூட்டம் வெளியே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. டாஸ்மார்க்கில் இருக்கிறவன் பூராவும் கூட கெட்டவன் இல்லை, அவனை திருத்த முடியும். ஒருத்தன் அழுதுகிட்டே குடிச்சிக்கிட்டு இருந்தான். ஏன்டா அழுதுகிட்டே குடிச்சிட்டு இருக்க? குடிக்கிறேன்னு ரொம்ப கவலை சார், அதனால் அழுதுகிட்டு இருக்கிறேன். என்ன கவலைடா உனக்கு? குடிக்கிறேங்கிறது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அட்லீஸ்ட் மனசாட்சி அவன்கிட்ட விழிச்சிருக்கு. அவனை திருத்தலாம், அவனை மாற்றலாம். அதனால் சொல்லுகிற விதத்தில் நீங்கள் சொல்லுங்கள். நல்ல கதைகளை கொடுங்க. நிச்சயமாக பார்க்க தமிழ்நாட்டு மக்கள் தயங்க மாட்டார்கள். உதாரணமாக சொல்கிறேன், பார்க்குறவங்களுடைய பார்வையில் கலை வடிவங்களுக்கு வெவ்வேறு அர்த்தம் வந்துடும். சொன்னார்ல, ஹரிச்சந்திரா படத்தை பற்றி சொன்னார். ஹரிச்சந்திரா நாடகம், அந்த நாடகத்தை பார்த்த பிறகுதான் ஒருவர் மிகப்பெரியவராக மாறினார். வகுப்பு மாதிரி நினச்சிட்டு கேட்குறேன், யார் அவர்? மகாத்மா காந்தி. கரம்சந்திரராக இருந்தவர் ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து தான் இனிமேல் பொய் பேசக்கூடாது, உண்மைதான் பேச வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். அதனால் உலகம் அவரை மகாத்மா என்று பாராட்டியது. அவர் உண்மையாகவே அப்படி வாழ்ந்தார். அப்படி ஒரு தலைவரை இப்போ பார்க்குறது கஷ்டம். சத்திய சோதனை, சத்தியத்தை சோதனையாக்கி பார்த்தவர். இப்போ இருக்கிற தலைவர்களில் பெரும்பாலோர் சத்தியத்துக்கு சோதனை செய்கிறவர்கள் தான். அதே நாடகத்தை நான் வகுப்பறையில் கேட்டேன். ஹரிச்சந்திரன் கதையை சொல்லி முடிச்சுட்டு என்னுடைய வகுப்பு மாணவர்கள்ட்ட கேட்டேன், ஏய் ஹரிச்சந்திரன் நாடக கதையை சொன்னால் நான் உங்களுக்கு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டேன். ஒரு மாணவன் விழுந்து, இந்த கதையிலிருந்து நீங்கள் சொன்ன கதையிலிருந்து உண்மை பேசக்கூடாதுன்னு தெரியுதுன்னா அதிர்ச்சியாக போச்சு. ஏன்னா பாவி, உண்மை பேசுகிறதுக்கு எழுதின கதைடா ஐயா, ஒப்புக்கொள்ள முடியாது. உண்மை பேசுனா அது ஏதாவது லாபமாக இருக்கிற மாதிரி ஒரு கதை இருந்துச்சுன்னா நாங்களும் உண்மை பேசுவோம். ஹரிச்சந்திரன் மகாராஜாவாக இருந்தவன் உண்மை பேசினதனுடைய விளைவு என்ன? ராஜ்யம் போச்சு, மனைவி போனால்,
மகனும் போயிட்டான். கடைசியில் சுடுகாட்டில் போய் நின்னான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உண்மை பேசினா உனக்கும் இந்த கதி தான் இந்த கதை சொல்லுதா இல்லையா? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஹரிச்சந்திரா கதை உயர்ந்தது தான், ஆனால் ஒரு ராங் கான்செப்ட்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன எழுதணும்? உண்மை பேசுகிறவன், சுடுகாட்டில் காவல்காரனாக இருந்தவன் உண்மை பேசியதனால் மகாராஜாவாக ஆனான்னு கதை இருக்கும். முத்துராமன் புரிஞ்சிருப்பாள். அப்பதான் உண்மை பேசுவான். இன்னொரு கதையும் இருக்குது, கசபியான்கா கதைன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்தில். அதில் என்ன இருக்குன்னா, கசபியான்கா என்ற ஒரு ஒன்றன் அவனுடைய அப்பா மாலுமி. அவர் கப்பலை பார்க்கணும்னு விரும்பினான். பையன்னு கூப்பிட்டு போனார். கப்பலை சுற்றி காட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது திடீரென்று தீப்பிடித்து கொண்டது. உடனே இவர் மகனை பார்த்து, இங்கேயே இரு, எங்கேயும் போகக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் போனார். போனவர் அவரும் தீ விபத்தில் அகப்பட்டு செத்து போயிட்டார். தீ பரவுது. மற்ற தொழிலாளர்கள்லாம் பணியாளர்கள், அப்பா வந்துரு, தப்பிச்சிடலாம், தீ பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பையன் சொன்னான், இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நான் அப்பா வந்தால் தான் போவேன். அவர் சொல்லிட்டு போயிருக்கார், நான் வர வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. என்னாச்சு? எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அதை இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால தான் இப்போ அப்பங்காரன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் இதுதான் விளைவு. அது எப்படி இருக்கணும் கதை? அப்பன் பேச்சை கேட்டதனாலே அவன் பெருநன்மை அடைந்தவர் மகனை பற்றிய கதையாக இருக்கும். சொல்ல தெரியும், கதை எப்படி சொல்லணும். அப்போ தான் அவர்களுக்கு அந்த உந்துதல் உணர்ச்சி வரும். அப்படி கமைச்சு பாருங்கள், மக்கள் தெரிந்தார்களா இல்லையான்னு பார்ப்போம். பல பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க, செய்ய வேணும். ஞானசேகரன் உணர்ச்சியே இல்லையே. ரொம்ப பழைய இனம், உணர்ச்சி வசப்பட்டு மறந்து போயிடுச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது போன்ற நிகழ்ச்சிகள் கொஞ்சம் உணர்வுகளை ஊட்ட வேணும். ஒரு மாணவன் வழக்கமாக தாமதமாக கொண்டு வந்தான் வகுப்புக்கு. ஆசிரியர், ஏண்டா தினம் தாமதமாக வரையடா, உங்கள் வீட்டில் அவனை தக்க நேரத்திற்கு எழுப்பி குளிப்பாட்டி சோறு கொடுத்து அனுப்புறதுக்கு உங்கள் அம்மா அப்பா இல்லையா? அம்மா இல்லையா உனக்கு? இல்லை சார், அம்மா இல்லை. அப்பா? அப்பாவும் இல்லை சார். ஆடாப்பாவான்னு ஒரு பரிதாபமாக போயிடுச்சு ஆசிரியர். அப்போ வேறு யார் தாண்டா இருக்கா அவங்க வீட்டில் அவனை கவனிச்சுக்கிறதுக்கு? அவன் சொன்னான், எங்கள் மம்மியும் டாடியும் இருக்கிறான். இது உண்மையா இல்லையா? இப்போ இருக்கிற தமிழ் குழந்தைக்கு அம்மா அப்பாங்கிற சொல்லி தெரியும்னா அதுதான் அடிப்படையான சொல். முதல்ல ஒரு மனிதன் கற்றுக்கொண்ட அடிப்படை சொல் என்னன்னு கேட்டால் அம்மா அப்பா. இதுதான் உலகம் பூரா இன்னைக்கு இருக்கிற மொழிகளில் அம்மா அப்பாவுக்கு இந்த ரெண்டு சொல் தான் இருக்குது. இம் என்பது அடிப்படை. அம்மாவுக்கு இம்மா இருக்கும், மம்மி, அம்மி, அம்மா. அப்பாவுக்கு அப்பா, பா, பாபா. எதை எடுத்தாலும் பாங்கிற சவுண்ட் அடிப்படை. உலகம் பூரா இதை வச்சு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு நான் விளக்கப்பட்ட கண்ணிக்கு போயிடுறேன். இது எதை காட்டுகிறது என்றால், உலகம் முழுவதும் ஒன்றாக இருந்த பொழுது அந்த மனித இனம் எந்த மொழியை பேசியதோ அந்த மொழியினுடைய பிரிவுகள் தான் வெவ்வேறு இடங்களில் போய் வசித்த பொழுது இப்பொழுது இருக்கிற மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல்ல கற்ற அந்த அம்மா அப்பாவை விடலை. அப்போ அவர்கள் முதல்ல இருந்த இடம் எது? குமரிக்கண்டம். அவர்கள் அந்த காலத்தில் பேசிய முதல் மொழி எது? தமிழ். இது சும்மா தமிழாசிரியர்களுக்காக நான் சொல்லலை. இது ஒரு தனியாக டைம் கொடுத்தீங்கன்னா அது ஆதாரபூர்வமாக விளக்கணும். ஆதி மொழி தமிழ், ஆதி இனத்தவன் தமிழன். அவனிடத்திலிருந்தான் வேறு இனங்கள் பிரிஞ்சிருக்கின்றன. அவனுடைய மொழியிலிருந்தான் வேறு மொழியெல்லாம் உண்டாகியிருக்கு. அனோன்மீன் சுந்தரனார் பாடுறா இல்லையா? என்ன பாட்டு அது? பல்லுயிரும் பல உலகம்ல அந்த என்ன சொல்றார்? தமிழை பற்றி சொல்லிக்கும் பொழுது, கன்னடமும் கடிதலுங்கும் கவின் மலையாளமும் துடுவும் உன் உதர துதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும்
ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து அறியா உன் சீரழமை திறம் உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அவர் ரொம்ப லேட்டர் இது சொல்கிறார். வெறும் கன்னடமும் கழிதலுங்கும் பிறந்ததை மட்டும் சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளும் பிறந்தது தமிழிலே. ஏன்னா அடுத்த ஆண்டு வச்சுக்கலாம். இப்போ தனி உரைக்கு போகலாம். நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். முன்னால் நடந்த நிகழ்ச்சிக்கு நான் தனி உரைன்னா நான் மட்டும் தனியாக உட்காந்து உரை பேசுகிற மாதிரி இல்லாமல் இவ்வளோ பேரை திரட்டி வச்சுருக்கீங்க. அதற்காக நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ ஞானசேகரன்னா முன்னெல்லாம் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது போயிடுவார், போக மாட்டார். இப்போ இன்னும் பல பேர் நீங்கள் நினைக்கிறேன் போக மாட்டீங்க. ஏன்னா அது என்ன விளக்கப்பட்ட கணின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். ஒரு பாதிரியார் மாரல் செக்ஷன் ஒழுக்க நீதி நெறி வகுப்பு நடத்தினார். அவர் சொன்னார், என்னுடைய ஆராய்ச்சியில் மனிதர்கள் செய்கிற பாவங்கள் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னார். உடனே ஒரு மாணவன் எழுந்தான், ஃபாதர் ப்ளீஸ் டெல் மீ, கிவ் மீ தட் லிஸ்ட் அப்படின்னு கேட்டான். எவ்வளவு அந்த பாவங்கள்ங்கிறது தயவு செஞ்சு அந்த பட்டியலை கொடுங்க. ஃபாதருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஓ, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படித்தான் மாணவர்கள் பாவங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை விளக்குவதற்கு மனம் துணிய வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு பாவங்கள் சொல்லுங்க. நாங்கள் மாணவன் சொன்னான், ஃபாதர் டெல் மீ ஹவு மெனி சின்ஸ் ஆர் தே, தட்ஸ் ஆல். எவ்வளோ இருக்குது பாவங்கள் அதை சொல்லுங்க. முதல் 252 பாவங்கள் இருக்குன்னார். 252 அது பூரா லிஸ்ட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டான். ஏன்பா அவ்வளோ ஆர்வமாக கேட்குறேன்? இல்லை சார், நான் என்னுடைய அனுபவத்தில் நான் இருக்கிற வாழ்க்கையில் நான் செஞ்ச பாவங்களை வச்சு கணக்கு போட்டா 173 தான் வருது. இவ்வளவு விட்டுருக்கேன்னு வருத்தமாக இருக்கு. அது சொன்னீங்கன்னா செஞ்சு பார்த்துடலாமே. மனிதனுடைய இயற்கை. இதை செய்யினா செய்ய மாட்டான். இதை செய்யாதுன்னு ஒருத்தனை சொல்லி பாருங்க, அது என்னடா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க, என்னதான் பார்ப்போம், செஞ்சுருப்பான். இந்த அறைக்கு போனால் போக மாட்டான், இந்த அறைக்கு போகாதேன்னா அங்கே தான் போய் நிற்பான். மனித இயற்கை. இதை வச்சு ஒரு அருமையான தொன்மம் பைபிளிலும் குரானிலும் இருக்கிறது. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதில் உள்ள ரகசியங்களை, நுட்பங்களை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இறைவன் ஆதாம் என்ற முதல் மனிதரை படைத்தான். அந்த ஆதாமுக்கு துணையாக ஏவாள் என்ற ஒரு பெண்ணையும் படைத்தான். 2 பேரையும் ஒரே ஆன்மாவில் இருந்து படைத்தான். குரான் சொல்லுது. ஒரே மூலப்பொருள்னு பொருள் சொல்லலாம். இதுலேருந்து என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆணும் பெண்ணும் ஒரே சோர்ஸ், ஒரே மூலப்பொருளிலிருந்து உண்டானவங்க. ஸோ தே ஆர் ஈக்குவல், அவங்க சமம். ஏதாவது ஆண்கள் ஒரு மாதிரி நடந்தால் சொல்லுங்க. இது ஒரே மூலப்பொருள் இருந்தால் நீயும் படைக்கப்பட்டிருக்கேன், நானும் படைக்கப்பட்டிருக்கேன், மவனை ஜாக்கிரதைன்னு சொல்லுங்க. ரொம்ப பின்னாடி வந்து பாரதியார் பாடினார், ஆணுக்கு பெண் சமம்னு. உண்டானதே முதல்ல 2 பேரும் ஒரே கருவில் இருந்தான். அப்போ ஏதேன் என்று ஒரு அழகான தோட்டத்தை அமைத்து இறைவன் சொன்னான், நீங்கள் இருவரும் இந்த தோட்டத்தில் ஆனந்தமாக உலாவலாம். இங்கே இருக்கிற கனிகள் எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் உண்ணலாம். அருவி நீர், ஆற்று நீர், தேன் கூடு, தேன் இருக்கு, எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் பருகலாம். உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன். ஆனால் சொல்லி ஒரு மரத்தை காட்டி, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், இந்த மரத்திலே விளைகின்ற கனியை மட்டும் உண்ணாதீர்கள், உண்டால் நீங்கள் மரணம் அடைவீர்கள் சொல்ற. இங்கே தான் தகராறு ஆரம்பிக்கும். ஆண்டவன் இதை சொல்லாமல் இருந்தான்னு வைங்க, இந்த மரத்தை நெருங்காதீர்கள், இந்த பழத்தை உண்ணாதீர்கள்னு,
லட்சக்கணக்காக மரம் இருக்குது அந்த இதில். அங்கே அவங்க போயிருக்கவே மாட்டாங்க, அதை சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. ஒரு டெஸ்ட். மனிதன் தன்னை அடக்கிக் கொள்கிறானா? தன்னுடைய ஆசையை, இச்சையை அடக்கிக் கொள்கின்றானா? இறைவனாகிய என்னுடைய வார்த்தையை, படைத்தவனாகிய என்னுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறானா அல்லது மீறுகிறானா என்பதை காட்டுவதற்கு இது ஒரு டெஸ்ட். ஆனால் என்ன நடக்குது? சாத்தான் வர்றான், ஏவாள் என்ற அந்த பெண்ணின் காதில் ஓதுகிறான். என்ன ஓதுகிறான்? குசு குசு குசுன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஏவாள், இந்த கனியை ஆண்டவன் உண்ணக்கூடாது என்று ஏன் உங்களை தடுத்தான் தெரியுமா? அதை உண்டால் நீங்கள் அமரராகி விடுவீர்கள், தேவர்களாகி விடுவீர்கள், உங்களுக்கு மரணமே வாய்க்காது, உங்களை அமராக விடக்கூடாது என்ற சதியின் காரணத்தினாலே தான் ஆண்டவன் அப்படி உண்ணக்கூடாது என்று தடுத்திருக்கிறான் என்று ஏவாள்கிட்ட டெம்ப்ட் பண்ணுறான், தூண்டுறான். அவன் ஆதாம்கிட்ட போய் தூண்டலை, யாரை தூண்டினா காரியம் நடக்கும்னு அவன் சாத்தானுக்கு தெரியும். பெண்கள் கோவிச்சுக்காதீங்க, சொன்ன உடனே நம்பிடுறீங்க. யதார்த்தமாக எடுத்துக்கிடாதீங்க. அருமையாக முடித்தார் முத்துராமனையார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கணும். யார் பேசினாலும் நம்புறீங்க, அனுபவிங்க. ஆண்கள் கொஞ்சம் யோசிப்பான், யார் சொன்னாலும் கொஞ்சம் யோசிப்பான். அதுதான் பின்னாடி நான் விளக்க போகிறேன். ஏனென்றால் அவன் கொஞ்சம் அறிவு நிலையிலே இயங்குகிறவன். இந்த ஃபிலாசபி தான் பேச போகிறேன் இன்னைக்கு. பெண்கள் நம்பிடுவாங்க உடனே என்ன பண்ணால் அது டெம்ப்டேஷனுக்கு ஆளாகி, ஆஹா நம்ம மரணம் இல்லாமல் வாழலாமே என்ற ஆசையிலே எதை உண்ணக்கூடாது என்று இறைவன் தடுத்தானோ, விலக்கினானோ, அந்த கனியை உண்டு விடுகிறாள், பறித்து உண்டு விடுகிறாள். ஆதத்துக்கும் கொடுக்கிறாள், அவரும் சாப்பிட்றார். என்ன பண்ணுறது? மனைவி தயா சாப்பாடுன்னு கொடுத்தா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்காது. அவங்க தேவையில்லை தானே வாழணும். என்னையா எதை கேட்டாலும் தலையாட்டு. என்ன ஏன் சார் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? வீட்டில் தலையாட்டிட்டா பிரச்சனையே கிடையாது, தலை தப்பிடும். அதனால் அறிஞர்கள் உரை எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதம் ஏன் சாப்பிட்டார்னா, தன்னுடைய காதலி, தன்னுடைய மனைவி பாவத்துக்கு ஆளாகிவிட்டால் நிச்சயமாக இறைவன் தண்டிப்பான். அப்படி தண்டித்தால் அவளை நான் பிரிய நேருமே, அவளை நான் பிரியக்கூடாது, அவளுடைய பாவத்திலும் நான் பங்கு கொள்கிறேன். அவளுக்கு கிடைக்கிற தண்டனை எனக்கும் கிடைக்கட்டும். முதல் நானே உங்களுக்காக தியாகம் பண்ணவனுங்க. எங்கள் வாழ்க்கையே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்களை பாருங்கள், ஒருத்த மூஞ்சியாக தெளிவாக இருக்காங்க. குடும்பத்துக்குன்னு உழைச்சி 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 ஓடா போய் இப்படியே தான் போகிறான். பெண்கள் அவங்க தியாகம் செய்யறதுங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப கிடிச்சான் பெரிய. பெண் பறந்து விட்டா படாத பாடுபடுகிறார்களான்னு அப்போ இருந்தே சொத்து சேர்க்கணும். ஏதோ பெண்ணும் சேர்ந்து குத்துறா, மனைவியும் சேர்த்து. ஏன்னா கொஞ்சமாவது உனக்கு இருக்காயா? பொண்ணு பிறந்துட்டாலே ஏதாவது சேர்க்கணுங்கிற அறிவு இருக்குதா? இந்த அம்மாவுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து படாத பாடுபட்டு. உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நான் பக்கம் பேசுகிறதா நினைக்காதீங்க. நான் வர்றேன் உங்கள் பக்கமும். உங்கள் அயோக்கியர்கள், அதுவும் தெரியும் எனக்கு. நடுநடுலையாக பேசணும்ல.
அதனால் அப்போவே என்ன பண்ணுறார் ஆதம் என்றால், ஆஹா தன்னுடைய காதலி, தன் மனைவி, தன்னோடு கூட இருந்தவள் பிரிஞ்சிடக்கூடாது, அவளுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கிறது. நான் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்வதற்கு பேர் தான் காதல். இன்பத்திற்கும் துன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்வதற்கு பேர் தான் இல்லறம். இது மறந்துடக்கூடாது. ஆகையினால அவரும் சாப்பிட்டுட்டார். உடனே இறைவனுக்கு கோபம் வந்து விட்டது. நான் அவ்வளவு சொல்லியும் தடுத்தும் கேட்காம இந்த சாத்தான் சொல்கிறப்ப, சாத்தான்னா யாரோ இருக்கான்னு நினச்சிக்காதீங்க நீங்கள். மனதிலே இருக்கிற தீய இச்சை எப்பவும் உள்ளே இருந்து தூண்டிக்கிட்டே இருக்குது. இதை செய்யின்னு தூண்டிக்கிட்டே இருக்கு. கெட்ட வேலை தான் தூண்டும். அது இந்த கெட்ட வேலை செய்ய சொல்லி தூண்டுகிற அந்த இச்சைக்கு பெயர் சாத்தான். எல்லார் மனசுலையும் அது இருக்கு. அது எவன் அடக்கி ஆடுகிறானோ அவன் தான் உண்மையான ஆண் பிள்ளை. ஆண்னா ஆடுதல் அர்த்தம். இவன் ஆண் பிள்ளைன்னா மீசியை முறுகி காட்டுறான். என்ன நீ வளர்த்த சாதனை, அது தானே வளர்த்துருக்கு, அதை என்ன இப்படி பிடிச்சி முறுகி காட்டுற? அல்லது நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணால் ஆண்னு நினச்சிக்கிறான். அதுலேயே அவன் ஆண் இல்லைன்னு அர்த்தம். கண்ட்ரோலிங் பவர் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பேர் தான் ஆண். திருக்குறளில் ஒரு அருமையான குறள் இருக்கிறது, பிறன்மனை நோக்கா பேராண்மை. இவன் அதைத்தான் பேராண்மை நினைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பிறன்மனை நோக்காமல் இருப்பதற்கு பேராண்மை வேண்டும், கண்ட்ரோலிங் பவர், தன்னுடைய மனசையே ஆளுவது. அது ரொம்ப கஷ்டம், புடுந்துருவான். சாத்தான் ஒரு முறை வர்றான் இறைவனுடைய சன்னிதானத்தில். என்னப்பா சாத்தான் எப்படி இருக்கிற, உன் தொழிலெலாம் எப்படி நடக்குது? ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப சுலபமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேலையை. நீ என்னமோ சொன்னேன் மனுஷன் என்னை விட உயர்ந்த படைப்பு, ஆஹா ஊஹுன்னு சோப்பலாங்கிப்ப. அவனை நோக்கி நான் போக வேண்டியதில்லை, அவன் வந்து காலடியில் விடுவான், அவன் வந்து என் வலையில் விடுவான். ரொம்ப சுலபமாக இருக்குது. அவனை ஏமாத்துறது அவசியம் இல்லை, அவனே வர்றான். இந்த சொந்த செலவில் சூனியம் வைக்கிறதுங்கிறான். இப்போ கெடுற வேலையை யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, அவனே செய்கிறான். நல்ல வேலைகளை தான் சொல்ல வேண்டியிருக்கு, சொன்னாலும் போய் வேலையை பார்த்துட்டுங்கிறான். இயற்கை. ஆனால் அது கேட்டான். ரெண்டு பேரும் நான் சாத்தான்னு சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து என்னுடைய ஆணையை மீறினீங்க, அதனால் இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள், ஏதேன் என்ற தோட்டத்திலிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள். அப்படி சொல்லுகிற பொழுது இன்னொன்னையும் சேர்த்து சொல்லுகிறான் ஆண்டவன், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவராக வெளியேறுங்கள். யாரு? ஆணும் பெண்ணும். இப்போ புரியுதா வீட்டில் எதுக்கு தட்டு பறக்குதுன்னு? சண்டை, சச்சரவு, ஒரே ரகலை. ஆண் பெண் இணைந்து வாழ்கிறது மாதிரி ஒரு உலக அதிசயம் உலகத்திலே கிடையாது. எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அல்லது ரெண்டு பேரும் கூடி வாழலைன்னு அர்த்தம். சின்ன சண்டையாவது வரணும். வள்ளுவர் சொல்கிறார், கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை போட்டுக்குங்கப்பான்ற திருவள்ளுவர். ஏன் சார்? அது போட்டால் தான் ஏன் அதுக்கப்புறம் கூடுறோம் பாரு, அது ரொம்ப சுவையாக இருக்கும். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, என்னென்ன சொல்லி தர்றாரு பாருங்க. அதுலேயும் வல்லவர். ரெண்டு பேரும் பகைவர்களாக வெளியேறுங்கள். இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. லவ் அண்ட் ஹேட்னே சொல்லுவாங்க. காதலிலே அன்பு மட்டும் இல்லை, வெறுப்பும் கலந்தே இருக்கிறது. ஆண் பெண் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அது புரியும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, ஆனால் வருஷத்துக்கு ஒரு குழந்தை மட்டும் பிறந்துக்கிட்டு இருக்கும். இயல்பு. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இளம் பெண்ணும் இளம் பையனும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு காரணமே காதல். ஒரு நல்ல தீம் சொல்கிறேன். டைரக்டர்ஸ் இருக்காங்களா, போயிட்டாங்களா? இருக்காங்களா? சீனியர் டைரக்டர் இருக்கார். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடிப்படையே காதல். கடைசியில் தெரியும். நல்ல வரும்ல கதை.
ரெமுனரேஷன் வேணால் தனியாக அனுப்பி வச்சுருக்கோம். அது ஒரு ஆழ்ந்த சைக்கலாஜிக்கல் விஷயம். அது ஆணும் பெண்ணும் இடையே இந்த வெறுப்பும் அன்பும் கலந்திருக்கிறது என்பது. அப்போ விளக்கப்பட்ட கனிங்கிறது என்ன சொல்லிடட்டுமா, இல்லை கடைசியில் பல்பொடியெல்லாம் விற்ற பிறகு சொல்லட்டுமா? சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டு, ஏன்னா அப்போ தான் விளக்கி சொல்ல முடியும். அதுக்கு பைபிளில் தான் விளக்கம் கிடைக்கிறது. ஃபர்பிட்டன் ஃப்ரூட், விளக்கப்பட்ட கனி என்ன என்று கேட்டால் அறிவு. முதல்ல படிச்சுட்டு ஷாக். அறிவு எப்படி விளக்கப்பட்ட கனி? ஏன் அதுதானே வேணும். அந்த அறிவு இருந்ததுனால தானே ஐந்தறிவு உயிரினங்களிலிருந்து வேறுபட்டு மனிதன் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறான். மாட மாளிகை கூட கோபுரம், அரசாங்கங்கள், கணினிகள், விமானங்கள், இவ்வளவு முன்னேற்றங்கள். வீட்டிலே உட்கார்ந்துட்டு உலகத்தையே வரவழைக்கிறான். கை விரல் அசைவுக்கு ஒரு காலத்தில் டயலாக் பேசுவான். எங்க எடுத்து பேசினவர் இருக்காரா? பழனியப்பன் போயிட்டார். என்னுடைய சுட்டு விரல் அசைந்தால் 8 திசையும் அசையும் டயலாக் பேசுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு அதிகாரம் எனக்கு உண்டுன்னு அர்த்தம். இப்போ சாதாரணமாக 15,000 ரூபா போட்டால் நம்ம சுட்டு விரல் அசைவுக்கு உலகமெல்லாம் நிற்கிது. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டோம்னா சும்மா தட்டினோம்னா உலகம் பூரா வருது. இன்னைக்கு வரவழைச்சிட்டான் மனுஷன். அவ்வளோ பெரிய அறிவு. அப்போ அது வேணுமே. அது இல்லைன்னா நம்ம காட்டுப்புறாண்டிகளாக அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்போமே. அதே விலங்குகள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருப்போமே. அன்னைக்கு எப்படி விலங்குகள் வாழ்ந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு பறவைகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எதுவும் மாறல. நோ சேஞ்ச். மனுஷன் எங்கேயோ போயிட்டான். அது காரணம் அறிவு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்றை மறந்து விடாதீர்கள். பறவைகளுக்கு கரண்ட் கட் பற்றி ஏதாவது பிரச்சனை இருக்கா? விலங்குகளுக்கு பஸ் கட்டணம் ஏறி போச்சேன்னு ஏதாவது கவலை இருக்கா? ஐந்தறிவு படைத்த விலங்கினங்களுக்கு பெண்ணு பிறந்துட்டாலேன்னு ஏதாவது கவலை இருக்கா? நமக்கு எத்தனை கவலைகள், எத்தனை துன்பங்கள். இத்தனை கவலைகள் துன்பங்களுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? இன்னுமா தெரியல உங்களுக்கு? அறிவுதான். அறிவு இல்லாமல் இருந்திருந்தால் நாமும் அதே மாதிரி ஆனந்தமா இருந்திருப்போம். குழந்தைகள் ஏதாவது கவலையாக உட்காந்துருக்கிறத பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன்பா கவலையாக உட்காந்துருக்கீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சார். அதுக்கு இங்கே இருக்குது. அப்பங்காரன் தான் உட்காந்துருக்கான். அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ்னா என்னன்னு தெரியாது. அது கட்டுறது கஷ்டங்கிறது தெரியாது. அது ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்கு. அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? விளையாடுது. ஏன் விளையாடுது? அறிவு இல்லை. என்ன பிரச்சனைங்கிறது அறிகிற அறிவு இல்லை. அறிவு வளர வளரத்தான் துன்பங்களும் வளர்கின்றன, கவலைகளும் வளர்கின்றன. நம்மக்கிட்ட ஒரு நோய் இருக்குது, அது தெரியலைன்னு வைங்க, நம்ம கவலை உண்டா? இல்லை. ஒரு மாதிரி இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனால் அவர் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்குறாரு. வந்த உடனே பார்த்துட்டு சார் உங்களுக்கு கேன்சர் இருக்குதுன்றார். அவ்வளோதான். கேன்சர் இருக்குதுங்கிற அறிவு வந்த உடனே நமக்கு உடனே கவலை ஆரம்பிச்சு, துன்பம் ஆரம்பிச்சு. இல்லைன்னா கூட ராங்கு ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டான்னு வைங்க. நிறைய அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ ஓட்ட உடசெல்லாம் வச்சுக்கிட்டு காசு பறித்து ஏதோ ரிசல்ட்டை சொல்கிறோம். நீங்கள் ஒன்றை சொன்னால் அதை வச்சு நம்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடாதீங்க. ஒரு 2-3 தடவை பண்ணுங்க. அல்லது செகண்ட் ஒப்பீனியனாவது வாங்குங்க. காலில் கல்தடிக்கு காயம்னா கீழே போட்டு அறுத்துடுறான். ஸ்கேன் பண்ணிட்டு வாயான்னு. பறவைகளுக்கு எந்த நோயும் வருதில்லை, விலங்குகளுக்கு எந்த நோயும் வருதில்லை. காயம் பட்டால் கூட அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியுது. அது மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கலை, யாரும் டாக்டர் இல்லை. அது கரெக்டாக போய் எந்த மூலிகையில் படுத்தா அது விலகுமோ அந்த நோய் அங்கே போய் படுத்துட்டு எந்திரிச்சு வந்துடுது.
பாம்பு செத்தா மனுஷன் உடனே செத்து போகிறான். கீரியை சண்டை போடும்போது கீரியை கொத்துதா இல்லையா? பாம்பு கொத்துது. விஷம் உள்ளே போகுமா இல்லையா? போகுது. ஆனால் கீரி சாகிறதில்லை. அது உடனே போய் என்ன பண்ணுது? பாம்பையும் கடித்து கொண்டு விட்டு உடனே ஒரு மூலிகை தெரியுது, அதுக்கு போய் புரண்டுவிட்டு எந்திரிச்சு அது பாட்டு போகுது. இவன் செத்து கிடக்கிறான் மனுஷன். ஆண்டவன் அவர்களுக்கு அறிவு தரலை, ஆனந்தமான வாழ்க்கை. நமக்கு அறிவு கொடுத்தான், வளரவும் செய்கிறோம், அதே நேரத்தில் நமக்கு துன்பம், கவலை. இன்னொன்னையும் கவனிங்க நீங்க, மனிதன் அறிவு வளர வளர எல்லாவற்றையும் பிரித்து பார்க்குறான். அறிவுக்கு பேரே பகுத்து அறிதல். ஒன்றா இருக்கிறத ரெண்டாக பிரிக்கணும், பிரித்து பார்க்கணும். இப்போதான் ஆராய்ச்சி. பார்த்து பார்த்து என்ன பண்ணா, பிரிவினைகளும் பேதங்களும் வளர்த்தது அறிவு. ஒரு மனுஷனா இப்போ பார்க்க மாட்டேங்கிறானே யாரும். அவன் யார் சார்? அவரா? வேற ஜாதி, இவன் வேற மதம், இப்போ வேற கட்சி, கட்சிக்குள்ளே இப்போ வேற கோஷ்டி. மனுஷனா மனுஷனா பார்க்கவே விடலையே. இது அறிவு பிரித்து விட்டார். குழந்தைக்கு இந்த பேதம் தெரியுதோ? மத பேதமோ ஜாதி பேதமோ கட்சி பேதமோ குழந்தைக்கு தெரியுதா? யார் கூப்பிட்டாலும் அது மேலே மடியில் ஏறி உட்காந்துருது, சிரிக்கு. காரணம், அதற்கு அவன் எந்த கட்சி, எந்த மதம், எந்த ஜாதி என்று தெரியாது. அந்த அறிவு கிடையாது. ஸோ அறியாமை ஒரே வார்த்தை தான் தமிழில் இருக்கு, இக்னரன்ஸ். ஆங்கிலத்தில் இக்னரன்ஸ், இன்னசென்ஸ் ரெண்டு வார்த்தை இருக்கு. இக்னரன்ஸ் அப்படின்னா அறியாமை, இன்னசென்ஸ் கள்ளம் கபடம் இன்மை, அதுக்கும் அறியாமை தான். யார் இன்னசென்ட்டாக இருக்கிறானோ, அறிவு அவ்வளவா ஆராய்ச்சி செய்யாமல் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறானோ, அவன் ஞானத்தை அடைவது எளிது. அறிவு நிரம்பியவன் ஜன்மத்துக்கு ஞானம் அடைய மாட்டான். அறிவு ஞானத்திற்கு எதிரி. நீங்கள் ஞானிகள்னு சொல்கிறவங்கெல்லாம் பாருங்கள், நான் உண்மையான ஞானிகளை சொல்கிறேன். நீங்கள் கண்ட சாமியார்கள்லாம் பார்த்து என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. பெரும்பாலும் படிக்காதவர்களாகவே இருக்கிறார்கள். உண்மை இல்லையா நான் சொல்கிறது? ஞானிகள்னு சொல்லி உண்மையான சாமியார்கள்லாம் பெரும்பாலும் படிக்காதவர்கள். படிக்காததுனால தான் அவர்கள் ஞானத்தை எளிதில் அடைந்தார்கள். படிப்பு என்ன செய்யும், ஏன்னு எதற்கு நம்பாது, எதையும் நம்பாது. ஆராய்ச்சி செய்கிறவன் ஆண்டவனை பற்றி அறியவே முடியாது, அறிய விடாது. அறிவு என்பது திரை, தடுக்கும். அதனால தான் விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரைக்கும் இறைவனை ஒத்துக்க மாட்டாங்க. சரி, எப்படிதான்ப்பா இந்த வந்தது இந்த பிரபஞ்சம், அதுவும் தெரியல சார். என்னங்க ஏதாவது சொல்லி தொலை, நீயாவது அறிவால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த பிரபஞ்சத்தை எப்படி உண்டாச்சு? திடீர்னு வெடிச்சது சார், பிக் பேங் தியரி. திடீர்னு வெடிச்சது சார். எதிராக வெடிச்சது, ஏதோ ஒன்று வெடிச்சது சார். மவனே என்ன சொல், ஏதோ ஒன்றுன்னு இந்த சொல்லாத. நீ சயின்டிஸ்ட், ஏதோ ஒன்றுன்னு சொல்லாது. என்ன அது வெடிச்சது? சாரி சார், தெரியல. மவனை நீ தெரிஞ்சுக்கவே முடியாது. அது எது வெடிச்சதுன்னு எத்தனை ஆராய்ச்சி பண்ணாலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்? அது அறிவுக்கு எட்டாது, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஞானியர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள்? அறிவை கலட்டி வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணாதான். ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நியாயம். அருளாலே எவையும் பார் என்றான் ஞானி. உபதேசம் பண்ணார் அவர் தாய்மானவருக்கு. என்ன சொன்னார்? எதையும் பார்க்கிற பொழுது அறிவோடு பார்க்காதே, அறிவால் பார்க்காதே. பார்த்தீங்கன்னா உனக்கு பிளவும் பேதமும் தான் தெரியும், உண்மை தெரியாது. பின்ன எப்படி பார்க்கணும்? அருளோடு பார். அருள்னா பகைவனையும் நேசிக்கணும். அவன் பகைவனே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் இந்த கட்சி, இந்த ஜாதி, இந்த மதம் பார்ப்பானா? பொருள் வேறுபாடு வருமா அவனுக்கு? கல்லும் ஒன்று தான். காக்கை குருவி எங்கள் கூட்டம், நீல் கடலும் மலையும் எங்கள் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாடுறவன் தான் ஞானி. இவன் மனுஷனையே பிரிக்கிறானே.
அவன் அகரிணிகளையே வந்து ஏன் ஜாதிங்கிறான் பாரதி. கிறுக்கன் தானே. ஞானியர்கள் பெரும்பாலும் கிறுக்கர்களாக இருப்பார். ஒருத்தன் சட்டையை கிழிப்பான், ஒருத்தன் திரையை கிழிப்பான், அவ்வளோதான் வித்தியாசம். ஆகையினால அறிவு தடுக்கும். அருளாலே எவையும் பார் என்றான், அகதை அறியாதே சுட்டி அறிவாலே பார்த்தேன். ஞானி என் குரு சொன்னார், அதை தெரிஞ்சுக்கிறாமே. நான் என்ன பண்ணேன், எல்லா பொருளையும் அறிவால் பார்த்தேன். என்னாச்சு விளைவு? இருளான பொருள் கண்டது அல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னடி தோழி. இருள் தான் மிஞ்சியது. எந்த எதையும் கண்டுபிடிக்க முடியல என்னாலே. கடைசியில் இருள் தான் மிஞ்சியது. அதை தேடி போன நானே காணாம போயிட்டேன். இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழின்னு அழுகிறார் அவர் தாய்மானவர். அண்மையிலே ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியினுடைய புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தினுடைய முடிவுரையில் அவர் எழுதுகிறார், ஒரு காலத்தில் விஞ்ஞானிகளாகிய நாம் தற்பெருமை கொண்டிருந்தோம். எல்லாவற்றையும் நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம், இயற்கையை பற்றிய புதிர்கள் ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்து விடுவோம் என்று ஆணவம் கொண்டிருந்தோம். அதிகமாக கண்டுபிடித்தோம். ஆனால் அதிகமாக கண்டுபிடிக்க இருள்தான் அதிகமாகிறதே தவிர விடை எதுவும் கிடைக்கவில்லை. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. இது என்னைக்கோ நம்ம விஞ்ஞானி சொல்லிட்டு போயிட்டார். யாரு? தாய்மான். ஆக அறிவு ஞானத்தையும் பெற விடாமல் தடுக்கும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்? படைப்புகளை பற்றி ஆராய்ந்து அறிவது அறிவு, படைத்தவனை பற்றி அறிவது ஞானம். கடல் வரைக்கும் கார்ல போகலாம். கடல் வந்து விட்டதால் கார்ல போக முடியுமா? படகுல ஏறணும். உலகியல் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும். ஆனால் உலகியலுக்கு அப்பால் பட்ட ஆன்மீக உலக ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வேற வாகனத்தில் நீ ஏறணும். அது அறிவை விட்டு ஞானத்தில் ஏறணும். ஓஷோ அன்லேர்னிங்னு சொல்றாரு. என்னடான்னா படித்ததை மற. தாய்மானவரும் சொல்றாரு, கற்றதை மற. அப்பதான் உனக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஏன்னா படிச்சு ஒரு கருத்தை உருவாக்கி நம்ம ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. நம்ம அறிவுக்கு அப்படித்தான் படும், சொல்லி கொடுத்தபடி தான் படியும். கண்டிஷன் பண்ணப்பட்ட நாய்கள் மாதிரி மனிதர்கள் யாரும் இருக்கிறார். ஒரு பேரறிஞன் ஜென் ஞானியை சந்திக்க சென்றான். எனக்கு ஜென் என்றால் என்ன கற்றுக் கொடுங்கள்னு சொன்னான். இந்த ஜென் ஞானி அப்போ ஒரு தேநீர் குடித்து கொண்டிருந்தார். ஒரு கோப்பை நிறைய தேநீர் இருந்தது. பக்கத்தில் அந்த தேநீர் ஊட்டுகிற கூசா இருந்தது. அவர் சொன்னார், இந்த கூசாவில் இருக்கிற தேநீரை எடுத்து அதில் ஊற்று கோப்பையிலேன்னு சொன்னார். அவன் தான் பேரறிஞன் சொன்னான், ஐயா எப்படி முடியாது? ஏன் முடியாது? அந்த கோப்பை தான் நிரம்பி இருக்க, அதில் எப்படி ஊற்ற முடியும்? அப்போ என்ன செய்யணும்னு கேட்டார். இந்த கோப்பையில் இருக்கிறத கொட்டணும். போய் கொட்டிட்டு வாங்க. கோப்பையில் இருக்கிறது மட்டும் இல்லடா, உன் மூளையில் இருக்கிறதையும் சேர்த்து கொட்டிட்டு வா. அப்போதான் நான் சொல்றது உனக்கு உள்ள போகும். நாம் நிரம்பி ஒரு கருத்துக்களை வச்சுக்கிட்டு ஒருத்தங்கிட்ட போய் கருத்தை கேட்டோம்னா ஒத்துக்க மாட்டான். கட்சிகள் சட்டசபையில் ஒரே வாதம். இவன் சொன்னான் அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான், அவன் சொன்ன அவன் எடுத்துக்க மாட்டேன். என்ன கண்டிஷன்ட்டு பண்ணப்பட்டிருக்காங்க. இவ்வளோதான், இதுதான் கருத்து. நீ சொல்கிறத வச்சுக்க முடியாது. அது கண்ணதாசன், மாப்போசிக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு பெரிய ரக சர்ச்சை நடந்தது. தாலி தமிழர்களுக்கு உண்டா இல்லையான்னு. இல்லைங்கிறது கண்ணதாசன் வாதமிட்டார், உண்டுன்னு மாப்போசி வாதமிட்டார். அது அப்போ நான் எல்லாமே கல்லூரியில் படிக்கிறேன். போகிறோம். கண்ணதாசன் எழுதின வரி ஞாபகம் வருது. மாப்போசின்னு சொன்ன கருத்து தாலி இருக்குங்கிறார், அதை நான் மறுக்கிறேன். ஏனென்றால் மாப்போசி சொன்னதற்காகவே மறுக்கிறேன். இப்படித்தான் ஆவீங்க. உங்கள் கட்சியும் உங்கள் ஜாதியும் உங்கள் மதமும் உங்கள் மூளையை அழுகி நார வச்சு உண்மைகளை ஏற்க விடாமல் தடுத்து விடும். வெளியே வாங்க, சுதந்திரமாக வாங்க. கிளீன் ஸ்லேட் எழுதப்பட்டிருக்கிறத நிறைய வச்சான்னு கிறுக்கி இருக்கிற ஸ்லேட்டில் ஏதாவது எழுத முடியுமோ? என்ன பண்ணணும்? அதுக்கு
அழிச்சிட்டு வா, அப்போ தான் வந்து எழுத முடியும். கிறுக்கல் இருக்கிற காகிதத்தில் எழுத முடியாது, வெள்ளையாக இருக்கிற காகிதத்தில் தான் எழுத முடியும். பாரி மன்னன் தேரில் போகிறான், வழியில் முல்லை கொடி கிடக்குது பாதையில். பார்த்த உடனே சட்னு தேரை நிறுத்திக்கிட்டான். அதுக்காகவே அவனை பாராட்டலாம். முதல்ல நம்மால் மனுஷன் இருந்தாலே மோதிட்டு போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு முல்லை கொடி கிடக்குதை பார்த்துட்டு தேர் ஏறுனா முல்லை கொடி நசுங்கி போயிருமேன்னு இறக்கப்பட்டு ஒரு மன்னன் இந்த நாட்டில் இருந்திருக்கிறான்னா அதுக்காக நாம் பெருமைப்படணும். அந்த இனத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். நிறுத்தினான். அதோடு நிற்கலை, அந்த கொடியை தன் கையால் எடுத்து அரசன் உலா வருகிற அந்த தங்க தேரில் அந்த கொடியை படர விட்டு நடந்தே அரண்மனைக்கு போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் உலகம் கொண்டாடுது. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுது. சில பேர் கேட்குறாங்க, நான் மடையனா சார், அது முல்லை பாதையில் கிடக்குதுன்னு சொன்னால் பின்னாடியே வேலைக்காரங்க வர்றாங்க, இந்த 2 கொம்பை நான் பிடிங்கிட்டு வாங்கடான்னு சொல்லி அங்கே நட்டு அதை எடுத்து விட்டுருக்கலாம்ல, தேரை எதுக்கு விடணும்? அப்படி பல பேர் நட்டிருக்கிறார்கள். அவர்கள் பேர் இலக்கியத்தில் இடம்பெறவில்லை. நம்மையும் உங்களையும் போன்றவர்கள், இன்னும் அதிகமானவர்கள் அதை நசிக்க கொண்டே போயிருக்கிறார்கள். அவர்கள் பேரும் இடம்பெறவில்லை. உணர்ச்சி வசப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு பொடி முல்லை இது நசுங்கி போகுமே என்று அகரிணைக்கு இறக்கப்பட்டு, அது கேட்கல, அதற்கு இறக்கப்பட்டு என்ன செய்கிறோம் என்பதையும் மறந்து மெய் மறந்து தன் தேரை கூட அங்கே விட்டு விட்டு போவிட்டான். கடையேழு வள்ளல்கள் அவனை வச்சு பாராட்டுகிறது தமிழ். இன்னொருவன் அதை விட மோசம். மயில் ஆடிச்சு, அது குளிர்காலம். இவன் பார்த்தான் குளிரால நடுங்குதுன்னு சொல்லி தான் போர்த்தி கொண்டிருந்த போர்வை எடுத்து கொண்டு போய் அந்த மயிலுக்கு போர்த்தி விட்டான். யாரு? வகுப்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு கேட்குறேன். ரொம்ப நாளாச்சு வகுப்பு நடத்தி. பேகன் மடத்தனமா இருக்குது. மயில் ஆடுதுன்னு கூடவா தெரியாது? அது போய் குளிரில் நடுங்குமா? மனுஷன்தான் குளிருக்கு நடுங்குவான், மயில் நடுங்குமா? மயிலுக்கு இறைவனே போர்வை கொடுத்துருக்கிறான். நமக்கெல்லாம் அதை கொடுக்காம விட்டான் பாருங்க. பணிகளை வாழ்கிற கரடிக்கு ஏதாவது குளிருதா? இவ்வளவு மக்க போர்வை கொடுத்துருக்கான். அதை நம்மால் பிடிங்கிட்டு வந்துடுறான். பிடிங்கிட்டு வந்து இவன் போர்வை. பேகன். இது நம்முடைய பார்வை, பகுத்தறிந்த பார்வையில் பார்த்தால் இது மடத்தனம். நாம் செய்வோமா? செய்ய மாட்டோம். அறிவோடு இருந்தால் செய்வோமா? செய்ய மாட்டோம். தமிழ் இதற்கு பேரே வச்சிருக்கிறது. இப்படி அறிவால ஒன்றும் யோசிக்காமையே இப்படி கொடுத்தாங்கல்ல, இதற்கு பேர் என்னடான்னா கொடை மடம். டெக்னிக்கல் டைம் தமிழ்ல கொடை மடம். மடம்னு என்ன அர்த்தம்? மடத்தனம். என்ன விஷயம் தெரியுது என்றால், மடத்தனமாக அறிவை கலற்றி வைத்து மடத்தனமாக இருந்தால்தான் கொடுப்பான். அறிவோடு இருக்கிறவன் கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்கணும்? பாத்திரம் மருந்து பிச்சை போடணும் பழமொழி உண்டாக்குவான். வீட்டில் வந்து அம்மா தாயேன்னு கேட்குறான், இல்லைன்னு கேட்குறான். அவன் முடிஞ்சா போடு. அவனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறான். ஏன்பா நீ எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சா என்னன்னு அவன் கேட்குறான். அப்படின்னா வேலை வாங்கி கொடுங்க சார், நான் சம்பாதிக்கிறேன். சார் நீயே வேலை இல்லாமல் இருக்கிற, அப்புறம் எனக்கு வந்தானே உழைச்சி சம்பாதிச்சோம்மா நான் வேணாங்கிற மாதிரி அறிவுள்ள அவன் பேசுகிற பேச்சது. அதனால தான் அவன் வந்தவொடனே என்ன பண்ணுறான்? அம்மா தாயேன்னு கேட்குறான். அவன் உணர்ச்சியுடைய பெண்களை நோக்கி கேட்கிறான். அப்பா தாய் அப்பன்னு பேசுகிறதே இல்லை. இந்த பையன் கொடுக்க மாட்டான். இவன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். பெண்கள் அப்படி இல்லை. அம்மா இந்த கூப்பிட்டாலே அவ்வளோதான், அவன் உருகிடுவான். யார் கேட்குறாங்க என்ன கேட்க, ஐயோ எவன் பெத்த பிள்ளையோ. அவங்க வார்த்தை பாருங்க, தாய் வயசு, அந்த தாய் வயிற்றில் தான் அந்த வாயில் வரும். அந்த வாயில் எவ விட்டுற
இல்லையோ? இதே இவன் என்ன சொல்லுவான், எவன் பெத்த பிள்ளையோ எனக்கு தானே அதற்கு இறக்க காட்டணும். உடனே கொண்டாந்து போடுறா, தனக்கு வைத்திருந்ததை கொண்டாந்து போடுவான். தாய் உள்ளம் முடியும். அதனால தான் பரிமாறுறது கூட அந்த காலத்தில் விருந்தில் பெண்களை வச்சுருந்தாங்க. பெண்கள் தான் பரிமாறுவாங்க. ஏன்னா அவங்க 2 இட்லி வைப்பாங்க, போதும்னா இன்னொரு இட்லி வைப்பாங்க. அவங்க குணம். கல்யாணத்துலேயும் ஆண் தான் பரிமாறுறான், ஹோட்டலுக்கு போனால் ஆணும் பரிமாறுறான். ஹோட்டலுக்காவது காசு கொடுக்குறோம், கொண்டாந்து பரிமாறுறான். கல்யாணத்துக்கு போனால் ஆண் 2 இட்லி வைக்கிறான், போதும்னா 1 இட்லி எடுத்துக்கிறான். அவன் நம்ம சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாட்டு. பெண்கள் அப்படி அல்ல. வீட்டில் கூட பெண்கள் சமைச்சு கணவனுக்கு பரிமாறி நின்று பார்ப்பாங்க. ருசிச்சு சாப்பிட்டான்னு சொன்னால் மனசு குளிர்ந்து போகுது. அதுலேயே அவங்களுக்கு பசியாருது. இன்னொருத்தன் பசி சாப்பிட்டான்னா இவங்களுக்கு பசியாருது. அது தாய் உள்ளம். இவன் ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டான். நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? உண்மையில் கை உயர்த்துங்க. 2 3 கை. அவமானம் அவமானம். மற்றவனுக்கெல்லாம் சோறு கூடாதீங்க 4 நாளைக்கு. வீட்டுக்கார மக்கள் வந்திருந்தா 4 நாளைக்கு போட வேண்டியது. சங்க இலக்கியத்தில் ஒரு அருமையான பாடல். புது மணப்பெண் புது கோடிப்புடவை கட்டியிருக்கிறா, கணவனுக்கு புளிக்குழம்பு பிடிக்கும், புளியை கரைச்சிட்ருக்கிறா, பானை பொங்குது, அந்த பக்குவம் கெட்டுவிடக்கூடாது என்று புதுப்புடவை என்பதையும் கவனிக்காமல் அந்த கரைசலை அந்த கையை அப்படியே அந்த புடவையிலே துடைத்து கொண்டு அதை எடுத்து வடித்து சமைச்சு போடுகிறாள். கணவன் சப்பு கொட்டு சாப்பிட்றான். இனிது என உண்டலின் மகிழ்ச்சி பொங்குகிறது. தான் சமைச்சதனுடைய பயன் வந்து விட்டது. பாராட்டுங்க எப்பா, என்னப்பா கெட்டு போச்சு, நல்லா சமைச்சிருக்கிறேன்னு சொன்னால் தானே அடுத்த வேளை இன்னும் கொஞ்சம் அக்கறையாக சமைப்பாங்க. ஏண்டி இதெல்லாம் சமையலாடி, மனுஷனாக சாப்பிடுவான் இதை. உண்மையாக இருந்தாலும் சொல்லாதீங்க. ஆமாம், விஷம் வச்சுருவாளுங்க சில பேர். எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவங்ககிட்ட நீங்கள் சாப்பிட்டுட்ருப்பீங்க. அதனால் எக்கு தப்பாக ஆகிடும். எல்லா பெண்ணும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஜாக்கிரதை. நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருந்துச்சுமா, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், சொல்கிற முறை இருக்குது. அதனால் அந்த தியாக உள்ளம். அதனால தான் பெண்களுக்கு அந்த உணர்ச்சி, அவங்க உணர்ச்சி நிலை இயங்குகிறவர்கள். கடை 7 வள்ளல்கள்ங்கிறான். அப்போ அதிலிருந்து என்ன தெரியுது? முதல் 7 வள்ளல்கள் இருந்திருக்காங்க. அதில் தான் கர்ணன் வர்றான். இடை 7 வள்ளல்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இது அப்போல்லாம் தெரியலை யாருன்னு. இருக்குது, லிஸ்ட்டு இருக்குது. கஷ்டப்பட்டு நான் தேடி எடுத்து வச்சுருக்கேன்னு வைங்களேன். அது யாருக்கும் அதிகமாக தெரில. கடை 7 வள்ளல்களில் இன்னும் 7 பேரில் 5 பேர் இருக்காங்க. காரி ஓரி அதிகமானலாம் இருக்காங்க. அவங்க பேர் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. இந்த 2 பேர் தான் அதிகமாக தெரியுது. ஏண்டான்னா அதுக்கு ஒரு புலவன் அருமையாக பாடியிருக்கான். ஏன் இந்த 2 பேர் அந்த கடையில் உள்ளவர்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னால், இந்த முல்லை கொடியோ மயிலோ எனக்கு இது வேண்டும் என்று வாய் திறந்து கேட்காமலேயே கொடுத்தவர்கள். கேட்காமலேயே கொடுத்தவர்கள். கேட்டும் கொடுக்காதவர்கள். கேட்டு கொடுத்தால் பிச்சை, கேளாமல் கொடுத்தால் கொடை. ஔவையார் 3 மன்னர்கள்ட்ட போனான். அதில் ஒருத்தன் என்ன பண்ணான், எப்போ போனாலும் நாளைக்கு வாமான்றான். இன்னொரு மன்னன் இருந்தான், அவன்கிட்ட போனால் அப்புறம் பார்க்கலாம்னா, எப்போ போனாலும் அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு மன்னன்ட்ட போனான், இல்லைன்ட்டான். இல்லைம்மா அப்படின்ட்டான். இந்த 3 பேரையும் ஒப்பிட்டு ஔவையார் ஒரு அருமையான வெண்பா பாடுகிறார். பேரை மாற்றிட்டான். தந்தியில் பிராக்கெட்டில் போடுவான் பாருங்க, பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த மன்னர்கள் வாழ்கிற காலத்தில் வாழ்கிற அவை. அப்புறம் அவன் பிடிச்சி உள்ளே அடைச்சிடுவான். வாதவர்கோன் நாளை என்றான், வத்தவர்கோன் பின்னை என்றான்,
யாதவர்கோன் யாதொன்றும் இல்லை என்றான். மேதக்க, இதில் ஏன் உயர்ந்தவன்கிறது சொல்ல வர்றான். மேதக்க வாதவர்கோன் நாளையினும் வத்தவர்கோன் பின்னையினும் யாதவர்கோன் சொல்லே இனிது என்றான். இல்லைன்னு சொன்னான் பாருங்க மகாராஜன். தொந்தரவு இல்லையில் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இவன் நாளைக்குங்கிறானே, கொடுப்பானா இல்லையாங்கிறதே தெரியலையே, அலைய வேண்டியிருக்க. இவனாவது நாளைக்குங்கிறான், அவன் பின்னாடி வாங்குறான். எப்போ பின்னாடி, எந்த நாளில் வர்றது? இந்த 2 பைகளை விட இவன் பரவாயில்லைன்ற. ஆக இது கொடையல்ல. நாளைக்கு வா, வெள்ளிக்கிழமை வா, சில தர்மம், வெள்ளிக்கிழமை வா, வெள்ளிக்கிழமை தான் தர்மம் பண்ணுவோம் நாங்கள். அடப்பாவி, அதுக்கு பேர் தர்மமா? அது ஒல்லும் வகையினார் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். நாடெல்லாம் நேரமெல்லாம் கிடையாது, அவனுக்கு அது தேவை. அப்போ நீ கொடுத்தீன்னா தர்மம், அதுவும் கேட்டு கொடுத்தால் அதுக்கு சிறப்பு கிடையாது. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குடனுடையார் கண்ணே உள. என்னடான்னு சொன்னா, இல்லை என்று ஒருவன் வந்து கேட்கும் முன்னாலேயே அவனுடைய அந்த வருத்தத்தை துயரத்தை உணர்ந்து எவன் கொடுக்கிறானோ அதற்கு பேர் தான் கொடை. அது யாருக்கு முடியும் என்றால் உயர்ந்த குலத்திலே பிறந்தவனுக்குத்தான் அது முடியும். ரத்தத்திலேயே இருக்கணும். அந்த 2 பேர் உயர்ந்தவர்கள். ஒரு அருமையான வெண்பார் புலவர் பாடியிருக்கிறார். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் எல்லை நீர் ஞாலத்து இசை விழங்க தொல்லை இரவாமல் இந்த இறைவர் போல் நீயும் கரவாமல் ஈகை கடன். யார் வந்து உங்கள்கிட்ட கேட்டா மறைக்காம கொடுத்துரு. நாளை வான்னு சொல்லாத, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லாத, இருக்கிறத கொடு. இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவன் உன்னை கூப்பிட்டுடுவான், வாயா நாம் 2 பேருமே சேர்ந்து போவோம்ட்டு. அதனால் இந்த 2 பேரை உயர்த்தி வச்சிருக்கோம். ஏன் இந்த 2 பேரை உயர்த்தி பேசுகிறது இலக்கியமும் வரலாறுன்னு சொன்னால், அவர்கள் செய்த செயலின் போது அவர்களுடைய அறிவு செயல்படவில்லை. ஆக இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், எந்நேரமும் நமக்கு அறிவு செயல்படக்கூடாது. அறிவை அணைத்து வைக்க வேண்டிய நேரமும் உண்டு. எந்நேரமும் விளக்கு எரிந்து கொண்டிருக்க கூடாது. அறிவை விளக்கை அணைக்க வேண்டிய நேரமும் உண்டு. அது எதுன்னு நான் சொல்ல வேணாம். விளக்கு நல்லது, வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் வெளிச்சமே வேணாம். அறிவை அணைக்கக்கூடிய நேரமும் உண்டு. இது போன்ற உணர்ச்சி வசப்படுகிற மனிதர்களால் தான் மிகப்பெரிய சாதனைகள் செயல்கள் நடந்திருக்கின்றன. அறிவால் ஆராய்ச்சிகளை விட உலகம் அவர்களால் தான் நடக்குது. ஆக மனிதனிடத்தில் 2 உணர்ச்சிகளை வச்சிருக்கிறான் இறைவன். 2 பெரிய பொக்கிஷங்கள். ஒன்று அறிவு, இன்னொன்று உணர்ச்சி. இந்த 2ம் வாழ்க்கையில் வேணும். அறிவும் வேணும், உணர்ச்சியும் வேணும். அறிவு மட்டுமே வளர்ந்தால் ஆபத்து, அவன் அயோக்கியனா போவான். அறிவு மட்டும் வளர்ந்து அணுகுண்டை பிரிக்க தெரிந்தவுடனே அவன் கண்டுபிடித்த ஆயுதம் அணுகுண்டு. அதையும் தாண்டி இப்பொழுது வேதியியல் கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஒரு சின்ன குண்டை வாணியம்பாடியில் போட்டால் வாணியம்பாடி இருக்கிற ஆளெல்லாம் காலி. பயங்கர வியாதிகள் வந்து துடித்து செத்து போவார்கள். இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது கண்டுபிடிச்சது எது? அவனுக்கு கொஞ்சமாவது இரக்கம் இருந்திருந்தால், இரக்கம், கருணை, அருள் இவையெல்லாம் அறிவுக்கு எதிரானவை. இவை இருந்திருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருப்பானா? போடா, முடியாது. மனுஷ குலத்தை அணிக்கிற அந்த கருவியை நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். சொல்லல. அணுகுண்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி சொன்னார், போட்டுட்டு வந்துட்டாங்க. ஹிரோஷிமா, நாகசாகி இவ்வளவு பேர் அழிந்தார்கள் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவன் அழுதான். போட்டுவிட்ட விஞ்ஞானிட்டையும் சொல்லி அனுப்பிட இந்த அயோக்கிய பேர், இது அணுகுண்டு போட்டா இப்படி அழிவு நடக்கும். அந்த விஞ்ஞானி அழுதான், அந்த விமானி அழுதான். அந்த விமானியை அவனுடைய மனைவி வீட்டுக்குள்ள வராதேன்னு சொன்னான்.
ஒருத்தனுக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு. இந்த விஞ்ஞானி இப்படி தெரிஞ்சிருந்தா, இந்த அழிவு கருவியை கொண்டு போய் இப்படி போடுவானுங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னான். கண்டுபிடிச்சிட்டியப்பா, அறிவின் விளைவு ஆபத்து, அழிவுக்கு கொண்டு போய் நிறுத்தும். எந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு கண்டித்தாலும் இந்த அரசாங்கம் உடனே சொல்வது, இதை வச்சு என்ன போர்க்கருவி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிங்கிறது. அதான் செய்யுது. ஆக உணர்ச்சி அறிவு ரெண்டும் வேணும். அறிவு செயல்பட வேண்டிய நேரத்தில் அறிவு செயல்படணும். அதுக்காக ஒரே உணர்ச்சிகரமாக இருந்தாலும் அடிபட்டு போவோம். சில நேரத்தில் நம்ம அந்த அறிவை ஆதிக்கத்துக்கு கொண்டு வரணும். அறிவு இதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, ஆணை அறிவு நிலையிலும் பெண்ணை உணர்ச்சி நிலையும் ஆண்டவன் படைச்சு வச்சிருக்கிறான். ரெண்டு பேரும் தனித்து வாழ்ந்தால் வாழ முடியாது. ஆண் தனித்து வாழ்ந்தால் என்ன ஆவான், பைத்தியம் பிடிச்சிட்டு போயிடுவான். அவன் சட்டை கழிச்சுக்கிட்டு செத்து போயிடுவான். பெண்கள் தனித்து வாழ்ந்தால் சொல்லவே வேண்டாம், அந்த பயங்கரத்தை அழிந்து போவோம். அதனால் ஆண்டவன் என்ன பண்ணால், ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு ஈர்ப்பு சக்தியை வச்சான், அதையும் வச்சான். ரெண்டு பேரும் இணையுங்கள். என்ன அர்த்தம், ரெண்டு பேரும் இணைஞ்சாதான், அறிவும் உணர்ச்சியும் இணைந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாதான் வாழ்க்கை வாழ முடியும், இனிமையாக இருக்கும். பெண் நெகட்டிவ் ஒயர், ஆண் பாசிட்டிவ் ஒயர். பாசிட்டிவ் ஒயர் தனியாகவே இருந்தால், நெகட்டிவ் ஒயர் தனியாகவே இருந்தால் ஒன்றும் ஆகாது. ரெண்டையும் இணைச்சிங்கன்னா விளக்கு எரியுது, விசிறி சுழலுது, ஒளிபெருக்கி பேசும். ரெண்டு மாதிரி இணைங்க. அதே மாதிரி அந்த கருத்தை சொல்லி வச்சிருக்கிறான். உள்ளுக்குள்ள ரகசியமாக உணர்ச்சியையும் அறிவையும் இணையுங்கள், பேலன்ஸ் பண்ணுங்கள். எங்கே அறிவு மிக வேணுமோ அங்கே அறிவு மிகணும், எங்கே உணர்ச்சி மிக வேணுமோ அங்கே உணர்ச்சி மிகணும். ரெண்டும் கண்ட்ரோலில். அதனால ஆணை எவ்வளோ பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் மதிக்க மாட்டா பெண்ணு. பெரிய அறிவு போய அவனுக்கு வெறுத்து போகும் உலகம். பெண்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. அவன் ஆண் மதிக்க மாட்டான். ஆனால் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அவனை அடக்க, அவன் இவளை அடக்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட தவிரதே ரொம்ப துள்ளாத அடக்கணும். நல்லா ஆட விட்டா சிரிக்கும், ரொம்ப துள்ளாது, பேசின முடிச்சுக்கோ. அதே மாதிரி இவன் ரொம்ப அறிவாக ரொம்ப ஆட்டம் பாடலன்னு அந்த அம்மாவை நிறுத்திக்கும். அதோட இதுக்கு மேலே ஆடாத. இது டைரெக்டாக சொல்கிறதா சண்டை வந்துடும். சொல்லாமல் சொல்லுங்க, செயலாலே சொல்லுங்க. சொல்கிற விதம் இருக்குது. ஆணுக்கு எப்படி சொல்லணுங்கிறதுக்கு பெண்களுக்கு பொதிச்சு தர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு தெரியும் ரகசியம். ஆணுக்கு தான் தெரிஞ்சு தொலைகிறது இல்லை. அதனால தான் அவன் சங்கடப்படுறான். தற்கொலை அதிகம் ஆண்கள் பண்ணிக்கிறாங்க. ஏண்டான்னா என்ன பண்ணுறது தெரியல அவனுக்கு. பெண்கள் சீரியல் பார்த்தாவது அழுது எல்லா துயரங்களையும் விட்டுறாங்க. ஆண்கள் அழக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான் நம்மால். வேறு அப்படி உள்ளே அடக்கி 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 பஸ்ட் ஆகி ஹார்ட் அட்டாக்கில் சீக்கிரம் போயிடுறான் அவன். பெண்கள்லாம் சீக்கிரம் போக மாட்டாங்க. யார் வீட்டு இளவோ அழுகிற அழுகையை பார்த்தா அவன் எந்திரிச்சிருவான் போல சத்து. அதை பார்த்து அவன் செத்தவங்களுடைய குடும்பத்துக்கு ஐயோ அடனம் போல இருக்குன்னு அவங்க அழுகுறாங்க. அப்புறம் இயல்பாக வருது பெண்களுக்கு. ஏன் வருது? அவள் பட்ட துயரங்கள்லாம் ஞாபகம் வந்து அழுத ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோதான். அது சீரியலை பார்த்த உடனே நான் கூட ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு பேராசிரியர், அவரும் நானும் பயணம் பண்ண பொழுது அந்த பேராசிரியர் அம்மா சொன்னாங்க, இந்த சீரியல்லாம் பெண்களை கெடுக்குது, இந்த பெண்கள்லாம் அதை பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு கிடக்குறாளுங்க, கெடுக்குது அப்படின்னு சொன்னான். கெடுக்குதுங்கிறது ஒரு வேறு வகை. எல்லாம் தவறான உறவுகளை கற்றுக் கொடுக்குறதா சொல்கிறாங்க. நான் பார்க்கல, சீரியல் பார்க்குறது இல்லை, பார்க்க நேரம் இல்லை எனக்கு. நல்ல வேலை ஆண்டவன் காப்பாற்றினான். பூரா தவறான உறவுகளை கற்றுக் கொடுக்குறானா. நம்ம நீங்கள் மாதிரி சீனியர் டைரக்டர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு விவேக் காமெடி தான் சொன்னான், சிந்து பாத்துக்கும் லைலாவுக்குமே ஒரு கனெக்ஷன் வச்சு ஒரு கதை எழுதியிருக்கானா ஒருத்தர். எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை செய்கிறாங்க பாருங்கள்.
ஆனால் ஒரு நன்மை என்னன்னு சொல்லிட்டா, நான் சைக்கலாஜிக்கலாக சொல்கிறது, எவன் துயரத்தையே பார்த்து பெண்கள் அழுது அழுது தங்களுடைய பாரத்தை குறைச்சிக்கிறான். அதனால் சொல்லுகிற விதம் இருக்குது. அறிவு திருமணங்கிறது என்னங்கிறத மறந்து போயிட்டாங்க. கடைசி நிலைக்கு வர்றேன். இப்போ எங்கே பார்த்தாலும் குடும்பங்களில் இப்போ அதிகமாக சர்ச்சை, சண்டை, விவாகரத்து அதிகமாகிட்டுருக்கு. உண்மையா இல்லையா? இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு உண்மையா இல்லையா? ஏன்? மேடையில் சொன்னால் அடிப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியுதா காரணம்? தெரியலையா? அப்போ எப்படி உருப்பட போறீங்க? சொல்கிறேன், பெண்கள் கோவப்படுக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் உண்மையும் சொல்கிறேன். பெண்கள் அதிகமாக படிப்பதும் சொந்தமாக சம்பாதிப்பதும் தான் இன்றைக்கு இல்லறத்தை குலைக்கின்ற மிகப்பெரிய விஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இது நான் சொன்ன ஆணாதிக்கத்தில் நீ பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணிடத்தில் கேட்டே தெரிஞ்சுக்கிட்டான் பேராசிரியர். அம்மா இனியா சொல்லு, என்ன காரணம்? இந்த அம்மா உண்மையே சொன்னான். அப்போ பெண் படிக்கக்கூடாதா? சொந்தமாக வேலை பார்க்கக்கூடாதா? இது கஷ்டம் பதில் சொல்லு. படிக்கக்கூடாதுன்னு எவனும் சொல்ல மாட்டான். ஆனால் அதிகமாக படிப்பது ஆபத்து, அதிகமாக சம்பாதிப்பது ஆபத்து. பெரும்பாலும் இப்போ ஆண்கள் பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறான். மாப்பிள்ளை அதிகமாக படிச்சிருக்கிறா பொண்ணு, இவன் குறைச்சி படிச்சிருக்கிறான். அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான், அவன் குறைச்சி சம்பாதிக்கிறான். அதனாலேயே ஆமாம், பெண்ணுக்கு ஈகோ வந்துடுது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. ஏய் ஜாக்கிரதம்மான, ஜாக்கிரதையாக நடந்துக்கும். சண்டை சச்சரவு எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்தில் தெரிஞ்சுதான் பெண்களை படிக்க விடலை. பெண்ணும் படித்தா ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, அவளும் ஆணாகி விடுவாள். 2 ஆண்கள் கல்யாணம் பண்ணால் என்னமோ அதுதான் நடக்கும். அவங்க உணர்ச்சி வசப்படுற நடை உயர்ந்தது. அதைத்தான் சொல்ல வந்தேன். அறிவல்ல உயர்ந்தது, உணர்ச்சி தான் உயர்ந்தது. அதற்குத்தான் பாரியையும் பேகனையும் எடுத்து காட்டினேன். அதுதான் வாழ்க்கைக்கு உதவுமே தவிர அறிவு அல்ல. அந்த கனியை நீங்களும் ஏன் உண்ண வேண்டும்? ஏவாள் உண்டால் போகட்டும். அதிகமாக உண்ணாதீர்கள், அதிகமாக படிக்க வேணாம், அளவாக படிக்க. அறிவே இல்லாமல் எப்படி இருக்கிறது? தான் பேலன்ஸ் பண்ணணும். அர்த்தநாரீஸ்வரர் சிற்பத்தை அதுக்கு தான் பதிச்சு வச்சிருக்கான், உண்டாக்கி வச்சிருக்கான். சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கோயிலில் பார்த்துருக்கீங்களா அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம்? வலப்பக்கம் ஆண், இடப்பக்கம் பெண். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆணும் பாதி பெண்ணும் பாதி, ரெண்டும் சேர்ந்தாதான் முழுமை. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டும் சேர்ந்தாதான் முழுமை. சொன்னேன்ல, ஆண் தனியாக வாழ முடியாது, பெண் தனியாக வாழ முடியாது. ரெண்டும் சேர்ந்தாதான் முழுமையான வாழ்க்கை. நான் இந்த ஊரில் வாக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற அப்பம்புங்களை எப்போ எங்கள் வாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன். பெண்களுடைய வாழ்க்கை திருமணத்தின் போது தொடங்குகிறது. ஆணுக்கும் தான் வாழ்க்கை ஒப்பந்த விழா. அதுக்கு முன்னாடி என்ன, அப்புறம் ட்ரைனிங் அடிச்சுட்டு தான் அதுக்குண்டான மெச்சூரிட்டியை பெற்றுக் கொடுத்தார்கள். வாழலை. ஆணோ பெண்ணோ தனியாக இருக்கும்போது வாழவில்லை. ஆக வாழ்க்கை எப்பொழுது என்று கேட்டால், இந்த பாதி பாதியாக இருக்கிற ரெண்டும் இணைய வேண்டும். ஒரே மாதிரி பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும். உணர்ச்சியும் அதிகமாக இருக்கக்கூடாது, அறிவும் அதிகமாக இருக்கக்கூடாது. இது தெரியணும். எத்தனை பேருக்கு தெரியுது? கோயிலுக்கு போகிறாங்க, கூப்பிடுறாங்க, எல்லாமே பழையபடி எல்லா பாவங்களையும் பண்ணுறாங்க. ஒரு இதையும் உணர்ந்துக்கிறது இல்லை. அந்த ஒரு பெரிய வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்தான், அர்த்தநாரீஸ்வரர் சிற்பத்தை பார்த்தான். கைடு நம்மால், என்னப்பா இது சிற்பம்? ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் காணாமல், என்ன விஷயம்னு கேட்டான். அந்த முண்டன் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவன் என்ன பண்ணான்? இல்லை, ஒரு காலத்தில் எங்கள் நாட்டு பெண்கள் எல்லாம் வில் வித்தை கற்றுக்கொண்டு இருந்தார்கள். அவங்க அப்படி அம்பு நாட்டி அப்படி இழுக்கிற பொழுது வலது பக்கம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதனால் அதை அறுத்துக்கிட்டாங்க. அதனால் ஒரு பக்கம் மட்டும் இருக்குது. இது நகைச்சுவைக்கு சொல்லல, எழுதி வச்சிருக்கிறான் அர்த்தநாரீஸ்வரர். சொல்லுங்க, இதுக்கு அர்த்தம் என்னன்னு வெளிநாட்டுக்கார புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கான், படித்தேன். அதனால் நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க.
படித்த பெண்ணுக்கு இரக்கம் போய்விடும், கருணை போய்விடும், தாய் உள்ளம் போய்விடும். ஏன் பிள்ளை பிறக்கணும்னு கேட்குறா, பிள்ளை ஏன் பெறணும்னு கேட்குறா இன்னைக்கு பெண். ஏன்? அறிவு வளர்ந்துருச்சு. தயவு செய்து பெண்கள் பெண்களாக இருங்க. அப்போ தான் எங்களை திருத்த முடியும். நீங்களும் ஆணாக மாறிட்டீங்கன்னா இந்த உலகம் தாங்காது. அதனால் இந்த கருத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இவற்றை விளக்கப்பட்ட எவ்வளவு பெரிய நுட்பமான கதை பாருங்கள். ஆதி மனித கதையிலே இதை வச்சிருக்கிறாங்க. அறிவு விளக்கப்பட்ட கனி. அது அதிகமாக இருந்தால் ஆபத்து தான். அதனால் வளர்ச்சியும் உண்டு, தளர்ச்சியும் உண்டு, ஆபத்தும் உண்டு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய கலை. இன்றைக்கு எல்லா ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி இருந்தால் இல்லறம் இனிக்கும். அகந்த ஈகோ அழிவதற்குத்தான் கல்யாணம்ங்கிறத ஒன்றே ஏற்படுத்துகிறாங்க பெரியவங்க. நான் தான் பெரியவன் இவன் நினைக்கிறான். ஆம்பளை என்னத்தை பெரியவன் நினைக்கிறான். அகந்தை கல்யாணமான உடனே அடங்கி போயிடலாம். வேறு யாராலும் அடக்க முடியாதத ஒரு பெண் அடக்கிறான். இப்படி நடந்து போனவன் இப்படி போகிறான். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார். அவனுக்கு அடங்காத பிள்ளைக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு கால் கட்டை போடுங்க அடங்கிடுவான். ஒரு பெண் அடக்கிடுவான். தன் மென்மையினாலும் அறிவால் அடக்க முடியாது. அவள் தன்னுடைய அன்பினால், காதலினால், தாய் உள்ளத்தினால் அடக்குகிறாள். அதற்கு ஆற்றல் அதிகம். அப்பொழுதுதான் நாமும் அடங்குவோம். இல்லைன்றா நாம் அடங்க மாட்டோம். அதனால்தான் இன்னைக்கு நீ என்னடி பெரியவன் இவன் ஆர்கியூ பண்ணுறான். அதனால் அன்பர்களே, அறிவு உணர்ச்சி இரண்டும் வேண்டும். ஆனால் அதை எங்கே எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பயன்படுத்துங்கள். எல்லா இடத்திலையும் உணர்ச்சி வசப்படாதீர்கள், எல்லா இடத்துலையும் அறிவோடு இயங்காதீர்கள். இதுதான் இன்றைக்கி மெசேஜ். பெண்களை நான் தயவு செஞ்சு படிக்கலேன்னு சொல்கிறாரோன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு போய் எங்கேயாவது சொல்லி வச்சிடாதீங்க. அப்புறம் நான் மேடையில் ஏற முடியாது. படிக்க அளவுக்கு மீறி இது வேண்டாம். ஒரு +2 படிங்க, டிகிரி வரைக்கும் கூட படிக்கலாம். MBA MSc ரொம்ப ஆபத்து. மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். முதல்ல மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். அதனால் நீங்களும் ஆண் பிள்ளைகள் வெறும் அறிவு நிலையில் இயங்காமல் கொஞ்சம் கருணை, கொஞ்சம் இரக்கம். அதுக்குத்தான் பெண்ணை கட்டி வச்சான். இவன் தனியாக இருக்கும்போது சுயநலமாக இருக்கிறான். தான் எல்லாம் அவனுடைய நடத்தை பார்த்துக்கிறான். அவனுக்கு தான் வேண்டியதை வாங்கிக்கிறான். யாருக்காவது ஒன்று கொடுனா கொடுப்பானா? போயான்றான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறான். புடவையை கொண்டு போய் கொடுக்குறான். அம்மா காரிக்கு வயிறு எரி. பெத்தேன் வடத்தேன் ஒரு நாளாவது எனக்கு ஒரு ஏதாவது வாங்கி கொண்டாந்து கொடுத்துருப்பான். இந்த பையன் நேற்று வந்தால் புடவையை கொண்டு போய் கொடுக்குறான், அல்வா கொண்டு போய் கொடுக்குறான், நகையை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறான். அதனால தான் இல்லறம் என்பது அருளுக்கு செல்லுவதற்கு வாசலான அன்பை கற்றுக்கொள்ளுகிற பள்ளி. அதனால தான் பள்ளி அறைன்னு பேரை வச்சான். கற்றுக்கோ. பிள்ளை பிறந்துருது. வெறும் இவனுக்கு பேண்ட்டும் சட்டையும் எடுத்துகிட்டு இருந்தவன் புடவை எடுத்தான். சட்டையை 2 குறைச்சிக்குப்பா, ஒரு சட்டை ஒரு பேண்ட் மட்டும் கொடு போதும், புடவை வாங்குறான். இன்னும் கொஞ்ச நாள் போனால் எனக்கு சட்டையும் பேண்ட்டும் எனக்கு வேணாம்பா, 2 ட்ரௌசர் துணி கொடு. எப்படி இவ்வளோ பெரிய தியாகியாக மாறினவன்? இல்லறம். ஆகையினால அதை காப்பாற்றுங்கள். அது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆகையினால விட்டு கொடுங்கள். ஆண் மனைவிக்கு விட்டு கொடுங்கள், மனைவி கணவனுக்கு விட்டு கொடுங்கள். இன்னொரு ரகசியத்தையும் சொல்கிறேன். பெண் ரொம்ப சூடாக இருக்காள்னு வச்சுங்க, ஆண் மரியாதையாக வெளியே போயிருங்க. நின்று சண்டை போடாதீங்க. ஜெயிக்க முடியாதுங்கிறது வேற. அதிகமாக்காதீங்க பிரச்சனையை, வெளியே போயிடுங்க. அது தானே கத்தி ஓஞ்சு அதுக்கு பிறகு மெல்ல பார்த்துட்டு உள்ள நுழையலாம். அதே மாதிரி ஆண் கொஞ்சம் சூடாகிட்டான் கணவன்னா மனைவி சைலண்ட் ஆகிடுங்க, நீங்கள் வெளியே போயிடாதீங்க, சைலண்ட் ஆகிடுங்க. உங்கள் இன்னரம் இனிக்குதா இல்லையான்னா அப்புறம் பாருங்கள் நீங்கள். அதனாலே நண்பர்களே,
இந்த வாய்ப்பில் உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லுவதற்கு ஆசைப்பட்டு அதற்கேற்றபடி இந்த வாய்ப்பை தந்திருக்கிற முத்தமிழ் மன்றத்தாருக்கு என்னுடைய நன்றியையும், இவ்வளவு நேரம் உட்கார்ந்து அமைதியாக கேட்டதுனால தான் இவ்வளவு சொன்னேன். நானே நிறுத்தியிருப்பேன், இல்லைன்னா இவ்வளவு சொல்லியிருக்க மாட்டேன். அதனால் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.